கருணை உள்ளம் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே அதிகமாகணும். நேற்று வண்டியில் வந்துட்டுருந்தேன். வந்துட்டுருக்கும்போது ஒரு நாய் மூஞ்சிலேயே அடிச்சிருக்கு, அடித்து விழுந்திருக்கு. அந்த இந்த ரோட்டில் வந்து அப்படியே ரத்தம் அப்படி தெரிச்சிருக்கு. அப்படி கிடக்குது. அந்த நாய் இறந்துருச்சு. இப்போ இது வந்து நடந்து நான் வரதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி நடந்திருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. போயிட்டு அங்கே நான் வண்டியை ஓரமாக நிப்பாட்டுறேன். நிப்பாட்டிட்டு இதை எடுத்து ஓரமாக போடணுமே, ஏன்னா அப்படி விட்டாச்சுன்னா வண்டி ஏதாவது ஏற்றிடும். அப்புறம் ரோடெல்லாம் அது பக்கத்தில் பஸ் ஸ்டாப் வேறு, ஆப்போசிட் பஸ் ஸ்டாப்பு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இப்போ யாரும் அடுத்து இங்கே இருக்க முடியாதுங்கிறதுனால எடுத்து போட்டுருன்னு சொல்லி வண்டி நிப்பாட்டுறேன். நிப்பாட்டி பக்கத்தில் போய் எடுத்து போடுறதுக்கு யாராச்சும் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு யோசிக்கும் போது அந்த வழியாக 2 பசங்க வந்தாங்க பைக்கில். நிப்பாட்டி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமா, இதை எடுத்து கொஞ்சம் ஓரமாக போட்டுருவோமா அப்படின்னு கேட்டேன். அந்த பசங்க என்ன பண்ணிட்டாங்க, சூப்பராக வந்து நானும் 2 காலை பிடிச்சேன், அந்த பசங்க 2 காலை பிடிச்சாங்க. எடுத்து நான் ஓரமாக போட்டோம். இப்போ இதில் பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த 2 நிமிஷமாக எவ்வளோ வண்டி போயிருக்கும். அப்போ அது இந்த நாய்க்கு இதை எடுத்து ஒரு ஓரமாக போடலாமோ, இல்லை ஏதாச்சும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளை எத்தனை பேர் யோசிக்கிறோம். எடுத்து ஓரமாக போடுறது கூட ஓகே, வச்சு விட்ருங்களேன். அதை எத்தனை பேர் நம்ம யோசிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனால் இந்த விஷயத்த பார்க்கும்போது தான் நம்மளாம் எதுக்கு வாழ்கிறோம் அப்படிங்கிறது யோசிக்கணும்னு கூட தோணுது. ஏன்னா அந்த இடத்துல வரும்போது அங்கே நின்றுட்டு இருந்தது யார் தெரியுமா? இன்னொரு நாய் நின்றுருந்துச்சு. இன்னொரு நாய் அந்த இடத்துல வந்து அது பக்கத்துலேருந்து மோந்து பார்த்துட்ருக்கு. அப்போ அது வந்து அந்த ரெகக்னைஸ் பண்ணுது, இப்படி ஒன்று இறந்துருக்குதே அப்படிங்கிறத ரெகக்னைஸ் பண்ணுது. மனுஷங்க. இன்னொரு பர்சன் இருந்தார், அவர் பாராட்டணும். அதாவது நடந்தது இந்த சைடு ரோடு, ஆனால் இன்னொருத்தர் அந்த சைடில் வந்தவர் இதை பார்த்து காரை நிப்பாட்டி, ஒரு வயசான ஒரு தாத்தா டிரைவிங்கில் வந்திருக்கிறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க, கிராஸ் பண்ணி வராங்க. கிராஸ் பண்ணி வந்துட்டு நாங்கள் இதை எடுத்து ஓரமாக போட்டோம். ஓரமாக போடும்போது என்ன நடந்துச்சுன்னா, அந்த தெருவில் இருந்து 2 பேர் இது இதில் இங்கே போடாதீங்க, இங்கே விடாதீங்க, தள்ளி போங்க, தள்ளி போய் போடுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கும்போது, சரி அவங்க ஸ்மெல் அடிக்குங்கிறதுக்காக சொல்கிறாங்க போல் அப்படின்னு சொன்னோன்னே நான் அவங்கள்ட்ட கேட்டேன், மண் வாட்டி இருந்தால் அதை தாங்க, நம்ம என்ன பண்ணிடலாம், புதைச்சிடலாம் அப்படின்னு கேட்டேன். அப்படி கேட்கும்போது மண் வட்டி அவங்கள்ட்ட எதுவும் இல்லை. ஒரு கார்ப்பரேஷன் நம்பர் இருந்தால் சொல்லுங்கள், கால் பண்ணி அவங்களெலாம் வர சொல்லுவோம், அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்க சொன்னேன், சரி கொஞ்சம் தள்ளி அப்படி போட்டோம். இப்போ என்னாச்சு அப்படின்னா, சரி அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம். அப்போ அந்த தாத்தா வந்துட்டாங்க. வந்து நல்லா நீங்கள் எடுத்து போட்டிங்க, நான் தனியால் எப்படி இது போட்டிருப்பேன் நான் யோசித்தேன், பாராட்டினாங்க. ஓகே பரவாயில்ல, இந்த அளவுக்கு ஒரு இறங்கி வராங்களே அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அப்புறம் நம்மளை தள்ளி போடுன்னு சொன்னாங்க தெரியுமா, அவங்க அந்த பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாங்க. வந்து அவங்ககிட்ட கேட்கும்போது தான் தெரியுது என்ன நடக்குது அப்படிங்கிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நாய்கள் வந்து சின்ன குட்டியாக இருக்கும்போது ஆசைப்பட்டு எடுத்து நிறைய பேர் வளர்க்குறாங்க. வளர்த்துட்டு அதுக்கப்புறம் வளர்க்க முடியலன்னு சொல்லி இந்த மாதிரி கூட்டு வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, இங்கே வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து விட்டுறாங்களாம். இது நடந்தது திருநெல்வேலி பழையப்பேட்டை ஏரியாவில். அங்கே வந்து விட்டுறாங்களாம். அப்போ விடும்போது அது என்ன நடந்துருது, அந்த நாயெல்லாம் வந்து இந்த மாதிரி தெருவில் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்களே இந்த மாதிரி 2 நாய் ஒரு வீட்லேயும் 2 நாய்க்கு நாங்கள் சாப்பாடு போட்டு வளர்த்துட்ருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்து எதுக்காக வந்து தள்ளி போய் போடுங்கன்னு சொன்னாங்கன்னா, உயிரோட நாயை நாங்கள் விட்றோம், அதனால் தள்ளி போய் விடுங்கன்னு சொல்லி உயிரோடு இருக்குன்னு நினச்சி அவங்க சொல்லியிருக்காங்க போல். ஸோ ஒரு உயிரை வளர்க்க பொறுப்படுத்துகிறோம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த பார்த்துக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம், நம்ம பார்க்கணும். இப்படி வந்து ஒரு இடத்துல போய் விடுறதுங்கிறது தீர்வாகுமா, அப்படி விட்டாச்சுன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த மாதிரி ஒரு இறந்துருக்கு ஒரு நாய். திருநெல்வேலியை பொறுத்து பார்த்தோன்னா, திருநெல்வேலியில் டாக் ஷெல்டர் அப்படிங்கிறது நம்ம உருவாக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் நான் நினைக்கிறேன். எதுவும் இருக்கான்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு இல்லை. அப்படி ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டாக்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கலாம். உயிரை பாதுகாக்கிறத விட வேறு என்ன நம்ம வந்து அப்படி வேகமாக நம்ம போய் என்ன பண்ணிட போகிறோம். கருணை உள்ளம் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இன்னும் அதிகரிக்கணும். எல்லாம் வாழ அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.